தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 41. அமலேக்கியரின் முடிவு. சனகரிப் ராஜாவின் சேனை அழிக்கப்பட்டது. கொமோராவின் அழிவு. நினிவேயின் அழிவு. சவுல் ராஜா கர்த்தருடைய கட்டளைகளின் ஆவிக்குள்ளாக ஒருபோதும் வந்ததாக தெரியவில்லை. அவர் எப்போதும் சுயசித்தத்தையே வெளிப்படுத்தினார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக விசேஷமான வழிகாட்டுதல்கள் அவருக்கு வழங்கப்பட்ட போதும் அவர் வேறு விதமாக விலகி சென்று கடிந்து கொள்ளுதலுக்கு உள்ளானார். அமலேக்கியரை கொன்று அவர்களை துரத்தி விடும்படிக்கு சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் முழுமையாக கீழ்ப்படியவில்லை. அவர் அந்த ராஜாவையும் மற்றவரையும் கொலை செய்யாமல் ஜீவனோடு விட்டுவிட்டார். சவுல் ராஜா செய்த பல தவறுகளில் இதுவும் ஒன்றாகும். தேவன் இது போன்ற வினோதமான கட்டளைகளை வழங்குவாரா என்று பலர் நினைத்தார்கள். மிகவும் திருப்திகரமான விளக்கம் யாதெனில், முழு உலகமும் மரண தண்டனையின் கீழாக உள்ளது. எனவே அவர்கள் கொள்ளை நோயினாலோ பஞ்சத்தினாலோ பட்டயத்தாலோ இருந்தாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. சோதோம் பட்டணத்தாரை போலவே அமலேக்கியரின் அக்கிரமமும் நிறைவுக்கு வந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதற்குரிய தீர்ப்புதான் இந்த அழிவாகும். ஒருவேளை அழிவுக்குள்ளான ஜனங்கள் யாவரும் நாம் முன்பு நினைத்திருந்தபடி நித்திய வேதனைக்குள் சென்றிருந்தால் அந்த காரியம் மிகவும் கொடூரமானதாக இருந்திருக்கும். இருப்பினும் கிறிஸ்துவின் மரணத்தினால் கிடைக்கப்பெற்ற உயிர்த்தெழுதல் எனும் தெய்வீக ஏற்பாடானது சோதோம் பட்டணத்தாரை போலவே அமலேக்கியருக்கும் இருக்கும் என்பதை நாம் உணரும் போது இதை குறித்த முழு கண்ணோட்டமும் மாறிவிடுகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி சோதோம் பட்டணத்தாரும் தங்களுடைய முந்தைய ஸ்தானத்திற்கும் பூரண மனித நிலைமைக்கும் திரும்பும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். எனவே தற்கால ஜீவியத்தில் தேவனை பற்றிய அறிவை பெறாத அனைவருக்கும் இந்த வாய்ப்பு மேசியாவின் ஆளுகையின் போது கிடைக்கும். இதை போன்ற மற்றொரு சம்பவத்தில் ஒரே இரவில் மணல் புயல் போன்ற ஒன்றால் சனகரிப் ராஜாவின் சேனைகள் கர்த்தருடைய தூதனால் கொன்று குவிக்கப்பட்டனர். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 35-36 வசனங்கள். பொதுமக்களின் கைகளில் வேதாகமம் பயன்பாட்டிற்கு கிடைக்காத காலமாகிய இருண்ட காலத்தின் போதுதான் பிதாவின் குணாதிசயத்தையும் வேதாகமத்தின் போதனைகளையும் குறித்த பெருவாரியான மோசமான தவறான கருத்துக்கள் உருவாகின. வேதாகமம் என்பது மிகவும் விலை உயர்வானதாக இருந்தன மட்டுமின்றி வெகு சிலரால் மாத்திரமே அதை சொந்தமாக வைத்திருக்கவும் அதிலும் வெகு சிலரால் மட்டுமே அதை வாசிக்கவும் முடிந்தது. ஒரு நித்திய வேதனைக்குரிய தெய்வத்தை வழிபடுவது என்பது தேவன் விசேஷமாய் கண்டித்த மோலோகை, நரபலி செலுத்தப்படும் கானானிய தெய்வத்தை வழிபடுவது போலாகும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். புதிய யுகத்தின் அதிகாலை வெளிச்சமானது தேவனுடைய அன்பு எனும் குணாதிசயத்தையும் வேதாகமத்தின் பிரகாசத்தையும் காட்டி அதன் போதனைகள் மிகவும் நியாயமானவை என்பதை வெளிக்காட்டுகின்றது. ஆமேன்.